இஸ்லாமிய தோழர்களே, குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குர்ஆனும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். ஏன் குர்ஆன் மேல சத்தியம் பண்றீங்க? அது இஸ்லாமியருடைய இது. குர்ஆன் மேல யார் சத்தியம் பண்ணுவா? இஸ்லாமியர் அல்லாஹ்க்கு பயந்தவன் குர்ஆன் மேல சத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. குர்ஆன் மேல சத்தியம்னா அதெல்லாம் சும்மா பழைய காலத்து இது. சும்மா அந்த லோக்கல்ல ஆனால் யாராவது குர்ஆன் மேல சத்தியம் பண்ண அப்படி இப்படின்னுவாங்க. ஏன்னா நீ முஸ்லீம் தானே, குர்ஆனுக்கு எதிராக நீ சத்தியம் பண்ணன்னா அவ தெரியும்ல அப்படின்றது உண்மை. வரைக்கும் குர்ஆன் மேல சத்தியம் பண்ண பயப்படுவோம். உங்களுக்கும் குர்ஆனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? காமெடியா இல்லை இது. இப்போ நான் போயிட்டு கீதை மேல் சத்தியம் பண்ணுகிறேன்னா என்ன பிரச்சனை ஆகும்? ஏய் நீ யாரியா நீ? குர்ஆனை வச்சு இது பண்ற ஆளு கீதை மேல சத்தியம் பண்ணா எனக்கு என்ன இருக்குது? அந்த ஒரு இது இருக்குல்ல, சத்தியம் பண்ணிட்டு போறேன் போ. கிருஷ்ணர் என்னதான் பண்ண போறாரா? நான் அதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லையா? குர்ஆன் மேலே ஏன் சத்தியம் பண்ணுறதுக்கு இஸ்லாமியர்கள் யோசிப்பாங்க? அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். மறுமையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இரும்பு கடாயில் போட்டு வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் போட்டு வறுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பயம்லாம் இருக்குதுல்ல, மறுமையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. நீங்கள் உங்களுக்கும் அல்லாஹ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? குர்ஆன் இதுதான் இவர்கள் பால்வாடி கட்சின்றல தான் இந்த குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்குது. எதையா ஒன்று பேசுறது ஓன்னு கைத்தற